வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, உதயநிதியினுடைய சர்ச்சை பேச்சு, கடும் கோபத்தில் த்ரிஷா, கவனம் இருக்கும் இன்ஸ்டா பக்கம். வாங்க என்ன தகவல், த்ரிஷா அவங்க என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உதயநிதி ஸ்டாலின் பேச்சும் அதில் நடிகை த்ரிஷா பெயர் சர்ச்சைக்கு இழுக்கப்பட்ட விவகாரம் தமிழக அரசியலில் சினிமா உலகில் தற்போது அதிகம் பேசப்படும் விஷயமாக மாறியிருக்கிறது. காவிரி உரிமை போராட்ட மேடையில் உதயநிதி ஸ்டாலின் பேசி கண்டித்து சமயத்தில் த்ரிஷா என்ற முழக்கத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் கொடுத்த பதில் சோசியல் மீடியாவில் கடும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் பேச்சு இரட்டை அர்த்தமாக இருந்ததாக தாவேகா, பாஜக உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கடுமையாக விமர்சனம் வைத்திருக்கிறாங்க. இதுவரை இந்த விவகாரத்தில் பல அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவித்து விட்டாங்க. நிர்வாகிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தாங்க. பாஜக தரப்பில் கண்டனங்கள் குவிந்து வருகிறது. நடிகையும் அரசியல்வாதியுமான குஷ்பும் இந்த பேச்சை கடுமையாக விமர்சித்து பதிவு வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இந்த சர்ச்சையில் மையமாக இருக்கும் த்ரிஷா மட்டும் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக இருப்பது அனைவருடைய கவனத்தை ஈர்த்துள்ளது. த்ரிஷா எப்போதுமே சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ஆக்டிவாக இருப்பாங்க. பொதுவாக தன்னை பற்றி சர்ச்சைகள் எழுந்தாலும் தவறான தகவல்கள் பரவினாலும் அவங்க நேரடியாக அல்லது மறைமுகமாகவோ தனது சோசியல் மீடியா பக்கத்தில் பதில் கொடுப்பாங்க. சமீபத்தில் கூட ஒரு நிகழ்ச்சியில் நடிகர் பார்த்திபன் குந்தவை நீ வீட்டில் கொஞ்ச நாள் குந்த வைத்தால் போதும் என்று பேசிய சோசியல் மீடியாவில் விவாதமாக இருந்தது. அதற்கு த்ரிஷா பார்த்திபன் பதிலடி கொடுத்து ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாங்க. அதே போல் பாஜக பிரமுகரும் நயினார் நாகேந்திரன் த்ரிஷா பற்றி பேசியது கூட அதற்கு அவர் பதிலடி கொடுத்தாங்க. ஆனால் இப்போது நிகழ்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது அங்கிருந்த தொண்டர்கள் த்ரிஷா என கத்தியதும் அதற்கு உதயநிதி இரட்டை அர்த்த வார்த்தைகளை போன்றவற்றிற்கு பலருமே தங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டி கொண்டிருந்த சமயத்தில் த்ரிஷா மட்டும் எந்த பதிவுகளையும் வெளியிடலை. இதனால் செம்ம கோபத்தில் இருக்காங்களா, அதற்கு அவங்க எந்த பதிவும் வெளியிடாமல் இருக்கிறாங்களா என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஒருவேளை த்ரிஷா காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பாங்களா அல்லது இதை கண்டுகொள்ளாமல் விடப்போகிறார் என்ற குழப்பத்தில் ரசிகர்கள் இருக்கிறாங்க. எதற்காக இவருடைய சோசியல் மீடியா பக்கத்தை நிமிடத்துக்கு ஒரு முறை பார்த்து வருவதாக நெட்டிசன்கள் கமெண்ட் போட்டு வராங்க. 22 வருடங்களுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கும் த்ரிஷா சமீப காலமாக சர்ச்சையில் சிக்கி கொண்டே இருக்கிறாங்க. நேற்று முன்தினம் மதுரையில் அவருடைய ரசிகர்கள் த்ரிஷா அரசியலுக்கு வர வேண்டும் என்று ஒட்டிய போஸ்டர்கள் வைரலானது. இதேபோல் அவருடைய ரசிகர்கள் அவருக்கு அன்பு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தாலும் தேவையில்லாத சர்ச்சைகளுக்கு அவங்க என்ன பதில் கொடுக்க போகிறாங்க என்று பொறுத்திருந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.